ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி அவங்க மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும் கேட்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹீலிங் வேணும்னவங்களும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீடிங் போகிறோம். Ace of Swords, Four of Swords, Emperor, Wheel of Fortune, Ten of Pentacles, bottom of the deck, Page of Pentacles, Ace of Cups, Knight of Cups, Nine of Pentacles, Wheel of Fortune, the World, bottom of the deck, Ace of Swords. Conditioning, burden, laziness, intensity, projection, bottom of the deck, the outsider. Okay. ஓகே, இப்போ வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மைண்டில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்லேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட்டு உண்டு. அவர் எதனால உங்கள் லைஃப்பில் என்ட்ராய்ட்டு உண்டிங்க, இவருக்கு உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன்ஸ், ஒரு சோல் டு சோல் வைப் இவருக்கு ஃபீல் ஆகிருக்குது. ஸோ சம்டைம் நம்ம சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணக்கூடிய டைம் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ இவங்க எங்கேயோ மீட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்குது, இவங்களை அடிக்கடி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நமக்கு ஒருத்தவங்க மேலே ஸ்ட்ராங்காக ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆகிருக்கு, ஒரு சோல் டு சோல் வைப் ஃபீல் ஆகிருக்குது. ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கில் இவர் உங்கள் மேலே பயங்கர அட்ராக்ஷன் ஆகிருப்பார். ஸோ இவர் பயங்கர இப்போ நமக்கு ஒருத்தவங்க மேலே அட்ராக்ஷன் ஆகும்போது நம்ம இப்போ என்ன நினைப்போம், இப்போ நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், அவங்க கூட பேசணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும், நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட் உண்டு. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஃபேமிலியை ஃபேமிலிக்குள்ளே இவங்க ஃபேமிலி எடுத்து நடத்துகிறதே இவங்கள தான் இருப்பாங்க. ஓகே, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இவங்க தலைக்கு மேலே தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி 24/7 ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஃபேமிலியோட நேம் கெட்டு போயிடக்கூடாது, எப்போவுமே ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுருக்கணும். நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஃபேமிலியை ஸ்டாண்டர்டாக நம்ம வச்சுக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் வச்சுருக்கணும். அப்படி சொல்லிட்டு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஃபேமிலியை எதிர்த்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத ஒரு பர்சன். ஓகே,
அப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராய்ட் வந்த பிறகு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் வேல்யூ உண்டு, அவங்களுக்கும் வேல்யூ உண்டு. பட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்களோட வேல்யூவை சீரோ ஆக்கிட்டு இந்த பர்சனுக்கு நீங்கள் 100 வேல்யூ கொடுத்துருப்பீங்க. உங்களை நீங்கள் சீரோ ஆக்கியிருப்பீங்க, உங்களை நீங்கள் டவுன் ஆக்கியிருப்பீங்க, உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஃபுல்லாக இந்த பர்சனுக்கு வேல்யூ கொடுத்துருப்பீங்க, உங்களை நீங்கள் சீரோ ஆக்கிட்டு இந்த பர்சனை ஒரு ஹீரோவாக பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த பர்சனை தலைக்க மேலே வச்சு கொண்டாடிருப்பீங்க. ஓகே, ஆனால் இந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறது, இந்த பர்சன் அதாவது நீங்கள் இந்த மாதிரி உங்களை சீரோ ஆக்கிட்டு 24/7 இந்த பர்சனோட தாட்லேயே நீங்கள் ஜீவிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த பர்சனுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு சீரோன்னு அவங்களுக்கு 100 கொடுத்துருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அவங்க தான் உலகம் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்திருப்பீங்க. உங்களை நீங்கள் மறந்துருப்பீங்க. உங்கள் லைஃப் உங்களோட கெரியருக்குள்ளே நீங்கள் க்ரோ பண்ணியிருக்க மாட்டீங்க, ஸ்டடியில் க்ரோ பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பர்சனுக்கு அவ்வளோ வேல்யூ நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் மறுபடியும் நீங்கள் தான் போயிருப்பீங்க. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதில் 2 பேருக்குமே வேல்யூ இருக்குது. ஓகே, அவங்களுக்கும் வேல்யூ இருக்குது, உங்களுக்கும் வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேல்யூவை நீங்கள் டவுன் ஆக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும். ஓகே, ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அடுத்தவங்க உங்களை லவ் பண்ணுவாங்க. உங்களை நீங்களே மதிக்கலைன்னா அடுத்தவங்க கண்டிப்பாக உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஓகே, உங்களோட மைண்டுக்குள்ளே நீங்கள் 100னா அடுத்தவன் உங்களுக்கு 100 மதிப்பு கண்டிப்பாக கொடுப்பான், வேல்யூ கொடுப்பான். உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் 0னா அடுத்தவன் உங்களை 0 தான் வேல்யூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களை நீங்கள் 0 ஆக்கியிருப்பீங்க, உங்களை நீங்கள் டவுன் ஆக்கியிருப்பீங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. எல்லா இம்பார்ட்டன்ஸும் இந்த பர்சனுக்கு கொடுத்துருப்பீங்க. பட் இந்த பர்சன் ஆல்ரெடி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி, அந்த பர்சனோட ஃபேமிலி நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி வருது. ஏன்னா அந்த பர்சன் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, அப்போ இந்த பர்சன் இந்த பர்சனோட கேரக்டர் இவர் என்னதான் இவர் எம்பரராகவே இருந்தாலும் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பர்சனுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துருக்குறீங்க, உங்கள் தலைக்க மேலே தூக்கி வச்சுருக்கிறீங்க. ஆனால் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேல்யூ தெரிஞ்சுக்காமல் அவருக்கு மைண்டை பேஸ் பண்ணி யோசிக்காமல் அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணியிருப்பார், உங்களை சந்தேகப்பட்டிருப்பார், உங்களை கஷ்டப்படுத்திருப்பார், அவமானப்படுத்திருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு அவருக்கு மைண்டால் ஒரு முடிவு எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணது கிடையாது. இந்த பர்சனோட மைண்டில் அடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்தா அதை இவங்க கேட்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு கண்டிஷனிங் கார்டு வந்திருக்குது. ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் சிங்கமாகும், நமக்கு பார்க்கும்போது தெரியுது. பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆட்டு கூட்டத்தில் கிடக்கிறனால இவர் தன்னை ஆடுன்னு நினச்சிக்கிட்டாரு. ஓகே, இவருக்கு மைண்டால் அந்த முடிவு எடுக்காமல் அடுத்தவங்க ராங்காக கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்தவங்களுக்கு பேச்சு அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா எதுவுமே யோசிக்காமல் அடுத்தவங்க சொல்கிறதா கரெக்டு, அவங்க சொல்கிறது கரெக்டு, அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த பர்சன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தலைக்க மேலே ஏகப்பட்ட போர்டன் உண்டு. மேபி இந்த பர்சனுக்கு ஃபேமிலி வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி எடுத்து நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த ப்ராப்ளம் இந்த பர்சனுக்கு தலைக்க மேலே இருக்கலாம். ஸோ அப்போ இவர் ஃபேமிலி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இந்த பர்சனுக்கு தலைக்க மேலே ஆல்ரெடி உண்டு, போர்டன்ஸ் நிறைய உண்டு. ஓகே, போர்டன்ஸ் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் அடுத்தவங்க பேச்சு கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர், தன்னோட சொந்த மைண்டால் முடிவெடுக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. அடுத்தவங்களுக்கு பேச்சை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவராக சிந்திச்சார்னா இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போக மாட்டார். ஏன்னா இவருக்கு ஸ்டார்டிங்கில் உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் வைப் ஃபீல் ஆகுது. மேபி இது ட்வின் ஃப்ளேம் ஜோடி சோல்மேட் அவங்களுக்கான ஒரு ரீடிங்காக இருக்கலாம். ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களோட வேல்யூவை 0 ஆக்கியிருப்பீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. முன்னாடி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணலை, உங்களுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கல, இந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு.
பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. மேபி யாராவது செல்ஃப் லவ் பண்ண வந்தால் கண்டிப்பாக செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ண மட்டும் அந்த பர்சன் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எல்லா எஃபோர்ட்டும் எடுத்து முடிஞ்சு, உங்களுக்கு இனி எஃபோர்ட் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எஃபோர்ட் கொடுக்க அந்த பர்சன் வந்து அந்த இடத்துலையே நின்றுட்டு உண்டு, அந்த ஃபேமிலி கூடயே நின்றுட்டு உண்டு, ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹோப் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி அடிபொலியாக இருக்குது. இந்த பர்சன் அட்ராக்ட் ஆகுறாங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறதுனால இவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே. அப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. அப்போ இந்த பர்சனுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணும்போது இந்த பர்சனை நீங்கள் மைண்டு பண்ணலை. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன வந்திருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், நம்ம எவ்வளோ வலி ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அவங்க கல்லாக நின்றுட்டு உண்டு, ஒரு கல் மாதிரி நின்றுட்டு உண்டு. நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல, நம்மளோட கண்ணீரை புரிஞ்சுக்கல. ஸோ இவங்க ஒரு இவங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையா, ஒரு ஈவேரக்கும் இல்லையா, இப்படி கல் மாதிரி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் பல தடவை நினச்சிட்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்போ பல தடவை நினச்சிட்டு உண்டு. ஸோ அப்போ இப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த பர்சனை மைண்டு பண்ணலான்னு சொல்லும்போது இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர் உண்டு. இவர் வந்து என்னென்னா, இவர் வந்து இப்போ அவரோட மைண்டுக்குள்ள இல்லைன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து ஆக்சுவலி சிங்கமாகும். பட் இவர் அந்த ஆடோட கூட்டத்தில் இவங்க இருந்துட்டு இவங்களும் தன்னை ஆடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இவர் சிங்கம். பட் இவரோட வேல்யூ அவருக்கே தெரியல. இவர் செல்ஃபாக முடிவெடுக்கக்கூடிய கேரக்டரே கிடையாது. அடுத்தவங்களை பேச்சை கேட்டு முடிவெடுக்கிறது, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க கைட் பண்ணாங்க அது கேட்குறது. அப்போ இவரோட வேல்யூ ஃபஸ்ட்டு அவரே மனசிலாக்கலை, பின்ன எப்படி இவர் உங்களை மனசிலாக்குவார்? அவரோட வேல்யூ அவருக்கே தெரியல. இவருக்கு லைஃப்பில் என்ன முடிவெடுக்கிறதால அடுத்தவங்களுக்கு பேச்சை கேட்டது அவர் முடிவெடுக்கிறாரு. சொந்தமாக அவரால் ஒரு முடிவே எடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எப்படி வந்து உங்களை வந்து பார்த்துப்பாங்க? ஓகே, அப்போ அப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் பண்ணலையா இருக்கும். ஸோ அப்போ அந்த போஸ்டோட மைண்டில் இவருக்கு என்னன்னா, இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு ஃபீல் ஆகுது. அது மட்டும் ப்ரொஜெக்ஷன் ஒரு கார்டு வந்துருக்குது. ஓகே, ஸோ உங்கள் 2 பேருக்கு ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். 2 பேருக்கு எமோஷ்னலி நீங்கள் 2 பேருமே கனெக்டட் தான். ஓகே, எமோஷ்னலி கனெக்டட். ஸோ நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அது அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகும். உங்களோட எனர்ஜி இந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு வேலை போயிட்டே இருக்கும். அதேமாதிரி அந்த பர்சனோட எனர்ஜி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ 2 பேருக்கும் அந்தளவுக்கு எமோஷ்னலி 2 பேருமே கனெக்டட். ஓகே, உங்களுக்கு அந்த பர்சனோட கேரக்டர் ஃபுல்லாக அவங்களால மனசிலாக்க முடியும். பட் இந்த ஆளோட சொந்தமான முடிவில் இந்த ஆள் முடிவெடுத்ததே கிடையாது இவங்க. ஓகே, இவங்க அடுத்தவங்களுக்கு பேச்சை கேட்டு இவங்க முடிவெடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இன்டென்சிட்டின்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ உங்கள் 2 பேருக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும், ஸ்ட்ராங்காக ஒரு டெப்த்து ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, இவருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம் உண்டு, தலைக்கு மேலே ஏகப்பட்ட பாரம் உண்டு. அது மட்டும் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன், அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போ இவர் என்ன நினச்சுன்னா, எப்போவுமே ஃபேமிலி சொல்லும்போது இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நம்ம இப்போ இருக்கிறதா சேஃப்டி, உங்களை சூஸ் பண்ணுறது ஒரு சேஃப்டி கிடையாது. ஸோ அடுத்தவங்க உங்களை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு இவருக்கு மைண்டுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை இவர் கிரியேட் பண்ணியிருப்பார். இவராகவே ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணியிருப்பார். அது மட்டும் முடிவு எடுத்திருப்பார். இவங்க எனக்கு லைஃப்பில் ஒரு சேஃப்டி கிடையாது. நான் இருக்கிறது இப்போ நான் என் ஃபேமிலி கூட இருக்கிறோன்னா எனக்கு ஃபேமிலி தான் சேஃப்டி. எனக்கு லைஃப்பில் என்ன ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும் எல்லாம் என்னோடய ஃபேமிலி என்ன பார்த்துப்பாங்க. எனக்கு ஃபேமிலி எனக்கு அந்தளவுக்கு ஒத்துழைப்பாங்க. ஃபேமிலி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி தான் எனக்கு சேஃப்டின்னு நினச்சிட்டு உண்டு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. செல்ஃப் லவ் இந்த போஸ்டர் மைண்ட் பண்ணலாம் சொல்லும்போது ஒரு ஃபியர் உண்டு. நம்ம இப்படி ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறோம், பட் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடுமோன்னு ஒரு பக்கம் ஒரு ஃபியர் இருந்தாலும், பட் அதுக்கப்புறம் இவங்க அவங்களாவே மாற்றிப்பாங்க. இல்லை, நமக்கு எப்பவுமே ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், நமக்கு எந்த சுச்சுவேஷனில் ஃபேமிலி நம்ம கூட நிற்கும், அப்படி மைண்டை மாற்றுவாங்க இவங்க. ஆனால் ஃபியர் உண்டு. நீங்கள் சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணும்போது பயங்கரமாக ஃபியர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம விட்டு போயிடுமோ. அப்போ இன்னொரு மைண்ட் என்ன சொல்லும், போனால் போகட்டும், எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஃபேமிலி தான் சேஃப்டி, ஃபேமிலி மாதிரி என்ன யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க மைண்டுக்குள்ளே தோணும். ஓகே, அப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் சப்போஸ் டெலிபதி கனெக்ஷன் உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நீங்களே செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. செல்ஃப் லவ் பண்ண இந்த பர்சனுக்கு ஃபியர் உண்டு.
ஸோ இவருக்கு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடும், நீங்கள் இந்த போஸ்ட்டை மைண்ட் பண்ண மாட்டீங்க, மறந்துடுவீங்க அப்படின்னு இந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஃபியர் உண்டு. இருந்தாலும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு இவருக்கு ஒரு மடி ஃபேமிலி என்ன சொல்லுது போனால் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே போகட்டும், நம்ம வந்து ஃபேமிலி எதிர்த்து எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா ராங்காக அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு இவர் ராங்காக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தானே. அப்போ இவருக்கு ஃபியர் உண்டு, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம இப்போ இவங்க டோட்டலாக சேசிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒன்றுமே இல்லை. மேபி நம்ம வந்து நம்ம போகாமல் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கையை விட்டு போயிடும்னு அவருக்கு தெரியும். இருந்தப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கர மடி. ஓகே, மடி உண்டு. அப்போ நீங்களும் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் நீடிச்சுட்டே போயிட்டு இருக்குது, செப்பரேஷன் நீடிச்சு போயிட்டு இருக்குது. ஸோ இவருக்கு நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் மைண்டே பண்ணலை. நீங்கள் வந்து முன்னாடி எப்போவுமே இந்த பர்சனுக்கு அவைலபிளாக நின்றுட்டு உண்டு, இந்த பர்சனுக்கு வேல்யூ கொடுத்துட்டு இந்த பர்சனே உலகம் நம்பிட்டு உண்டு. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த பவுண்ட்ரி யார் பிரேக் பண்ண அளவுக்கு நீங்கள் நடந்துட்டுருக்கிறீங்க. அப்போ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போக இவருக்கு வந்து உங்களோட எனர்ஜி இந்த பர்சனுக்கு சென்ட் ஆகிருக்காது. ஸோ உங்களோட எனர்ஜி சென்ட் ஆகிற டைமில் இவருக்கு ஃபியர் உண்டு, இவருக்கு பயங்கரமாக ஃபியர் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கையை விட்டு போயிடுமோ, என்னதான் இவருக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு இவரோட வேல்யூ இவருக்கே தெரியல. என்னதான் இவங்க அடுத்தவங்க ராங்காக கேட் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்கக்கூடிய கேரக்டராக இருந்தாலும் இந்த போஸ்டருக்குள்ள ஒரு ஃபியர் உண்டு, பயங்கர ஃபியர் உண்டு. நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறோம், நம்மளை விட்டு இவங்க உண்மையாகவே போயிடுவாங்களோ, மறந்துடுவாங்களோ, நம்ம இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிஞ்சு போகிற டைமில் இவங்க நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்களோ, நம்மளை ஈர்த்துக்க மாட்டாங்களோ, மறந்துடுவாங்கன்னு ஒரு ஃபியர் உண்டு. அப்போ இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இவர் ரெடியே இல்லை. ஏன்னா இவரோட வேல்யூ ஃபஸ்ட்டு அவருக்கே தெரியலல்ல, இவரோட வேல்யூ அவருக்கே தெரியல. அவரோட வேல்யூ அவரே வந்து டவுன் ஆக்கி ஒரு குறைவாக எடை போட்டு உண்டு, டவுன் ஆக்கிட்டு உண்டு. அவரோட வேல்யூ அவருக்கே தெரியல. அப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வர செப்பரேஷன் நீடிச்சிட்டு போயிட்டே இருக்குது, இவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. இவர் டவுன், இவரோட வேல்யூ இவருக்கு தெரியல, இவர் செல்ஃப் லவ் பண்ணணும். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அந்த பர்சன் செல்ஃப் லவ் பண்ணணும். ஆனால் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணாங்க. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ரெடி இல்லை, ஆக்ஷன் எடுக்க என்னால் முடியலை. ஸோ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறேன். இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காரு இந்த ரிலேஷன்ஷிப்பை. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன் இருக்கலாம், நோ கார்டு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங் நீங்கள் வலி எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிங்க, இவங்க அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னா, இப்போ அப்படியே ஆப்போசிட் இந்த பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இந்த சக்கரம் இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக கரங்கி வந்துட்டு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு வலி வேதனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த கர்மா இப்போ இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண இந்த பர்சனுக்கு பயங்கரமாக ஃபியர் வந்துட்டு உண்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், சோல் டு சோல் வைப் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ நீங்கள் உங்களோட எனர்ஜி நீங்கள் வந்து இந்த போஸ்டருக்கு கொடுக்காம நீங்கள் உங்களோட கெரியர்லேயும் உங்களோட ஸ்டடிலையும் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைமில் உங்களோட எனர்ஜி இந்த போஸ்டருக்கு போகலை. ஓகே, ஒரு டெலிபதி கனெக்ஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னல, அப்போ உங்களுக்குள்ள எனர்ஜி இந்த போஸ்டருக்கு போகலை. ஸோ அந்த போஸ்டருக்கு பயங்கரமாக ஃபியர் உண்டு. ஸோ அது மட்டும் அவுட் சைடுன்னு ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. இந்த போஸ்டரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, நீங்கள் இப்போ மாறிட்டீங்க, நீங்கள் முன்னாடி மாதிரி கிடையாது. நீங்கள் ஆக்சுவலி இந்த போஸ்டரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த போஸ்டரோட இப்போ நீங்கள் இந்த போஸ்டரை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணவே இல்லை, உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த போர்ஷன் இல்லை இப்போ ஆனால் நீங்கள் இந்த போஸ்டர் கூட எமோஷனல் கனெக்டட் தான். ஓகே, நீங்கள் எமோஷனல் கனெக்டட் தான். பட் இந்த போஸ்டரோட மைண்டுக்குள்ள இல்லைன்னா இப்போ நம்ம போகிறது சரியில்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கூட நம்மளை மைண்ட் பண்ண மாட்டேங்காங்க. நம்ம போயாச்சுன்னா நம்மளை வந்து நம்ம பண்ண இவங்களை படுத்த கஷ்டத்துக்கு, அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு இவங்களை படுத்த கஷ்டத்துக்கு இவங்க நம்மளை அட்டை சேர்க்கல, இவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது சரியில்லை. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஹோப் உண்டு. பட் இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவர் ரெடி இல்லை. ஓகே, ரெடி இல்லை. ஸோ இவருக்கு ஒரு ஃபியர். இவர் வந்து உங்களை பற்றி இவருக்கு ஒன்றுமே தெரிய வழி இல்லை.
ஓகே, முன்னாடி இவருக்கு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் அடிக்கடி கிடச்சிட்டே இருக்கும். பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இவருக்கு கிடைக்கல. ஏன்னா உங்களோட எனர்ஜி நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துட்டீங்க. முன்னாடி உங்களோட எனர்ஜி இந்த போஸ்டருக்கு ஃபுல்லாக சென்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பீங்க. 24/7 இந்த போஸ்டரை பற்றி திங்க் பண்ணி உங்களோட எனர்ஜி இந்த போஸ்டருக்கு சென்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த நீங்கள் சேசிங் பண்ணல, நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது உங்களோட எனர்ஜி இந்த போஸ்டருக்கு போகலை. ஓகே, அப்போ இந்த உங்களை பற்றி ஒரு விஷயம் கூட அறிய வழியில் இந்த போஸ்டருக்கு அறிய வழியில் நீங்கள் வேறு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இவங்களை ஏற்றிப்பீங்களான்னு இந்த போஸ்டருக்கு தெரியலை. மேபி உங்களை எங்கேயாவது ஒழிச்சு நின்று பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்க. ஸோ பார்க்குறாங்க, உங்களை எங்கேயோ ஒழிச்சு நின்று பார்க்குறாங்க. பட் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு இவர் ரெடி இல்லை. இவர் ஆக்ஷன் எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இவரோட வேல்யூ இவர் மனசிலாக்கணும். அப்போ இவரோட வேல்யூவை மனசிலாக்கிறது யாரோட கையில் இருக்குது? உங்களோட கையில் தான் இருக்குது. இவரோட வேல்யூவை நீங்கள் மனசிலாக்க வைக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சேசிங் பண்ணக்கூடாது, மைண்டே பண்ணக்கூடாது. நீங்கள் கல் மாதிரி இருக்கணும். நீங்கள் கல் மாதிரி இருக்க தான் அந்த பர்சன் அந்த ஆட்டுக்கூட்டத்துலேருந்து வெளியே வருவாங்க. அவங்கள செல்ஃப் ஃப்ளோ பண்ணணும். அவங்கள செல்ஃப் ஃப்ளோ பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ கிடைக்கும். அப்போ நீங்கள் அது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை மட்டும் பாருங்கள். உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுங்க. உங்கள் கெரியரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ உங்களை மேலே நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இந்த போஸ்டரை மைண்ட் பண்ணது. நீங்கள் மைண்ட் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கலாம். மேபி நம்ம இப்படி இருக்கிறோம், இந்த ரிலேஷன்ஷிப் பிளாங்காக இருக்குது. ஸோ நம்ம இவங்களை மைண்ட் பண்ணாமல் இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடுமோன்னு. அப்படி கிடையாது. ஸ்நேகங்கிறது உண்மையான ஸ்நேகம் வந்து கொஞ்ச நாள் ஒரு செப்பரேஷன் இருந்தாலும் அது உண்மையான ஸ்நேகமாக இருந்து மறுபடியும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதே ஒரு பொய்யான ஸ்நேகமாக இருந்துங்க அது எத்தனை வருஷம் கழிஞ்சாலும் வரவே வராது. அப்போ உங்களோட ஸ்நேகம் உண்மையானது இருந்தால் அது மறுபடியும் கண்டிப்பாக வரும். அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இவர் ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் மைண்ட் பண்ணாதுங்க. நீங்கள் கல்லாக இருங்க. அப்போ தான் இவங்க வந்து அந்த ஆட்டுக்கூட்டத்தில் வெளியே வருவாங்க. இவங்க செல்ஃப் ஃப்ளோ பண்ணுவாங்க. இவர் செல்ஃப் ஃப்ளோ பண்ணால் மட்டும்தான் இவருக்கு மைண்டு சொல்கிறது கேட்பார், ஹார்ட்டு சொல்கிறது கேட்பார். இல்லைன்னா மறுபடியும் அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓகே, அது மட்டும் நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவருக்கு மைண்டுக்குள்ளே இப்போ நீங்கள் உங்களோட எனர்ஜி இப்போ ரொம்ப ஹையில் இருக்குது, நீங்கள் சேசிங் பண்ணுறது இல்லைன்னு சொல்லும்போது இவர் நைட்டு டைம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறதுக்கு, உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, உங்களை எப்படி நடந்து முடிஞ்ச பிரச்சனைலேருந்து எப்படி உங்களை வெளியே கொண்டு வரது, உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறது, இப்போ பேசுகிறது சரியா, நம்மளை ஏற்றுப்பாங்களா, 24/7 இப்போ உங்கள் தாளில் அந்த பர்சன் ஜீவிச்சுட்ருக்காங்க. ஏன்னா ஏஸ் ஆஃப் சோர்ஸ் அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க. அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாகவே உங்களை பற்றின எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அது மட்டும் நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்து 10 ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ 10 ஏஞ்சல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் முன்னாடி இவர் உங்களுக்கு ஒரு வேல்யூ தரலாம், உங்களை மனசாக்கலாம்னா இப்போ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஸ்நேகம், அன்கண்டிஷனல் ஸ்நேகம், பயங்கரமாக உங்களை லவ் பண்ணுறாங்க, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க, 24/7 உங்கள் தாட்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களை பற்றின எண்ணங்கள் மட்டும்தான் அது பர்சனோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அடிப்பொலியான எனர்ஜியில் இருக்கிறீங்க. இவர் உங்களை மிஸ் பண்ணுறாரு, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாரு. ஸோ எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் சேசிங் பண்ணிடாதுங்க. ஓகே, அவர் செல்ஃப் லவ் பண்ணட்டும். அவர் செல்ஃப் லவ் பண்ணால் மட்டும்தான் இந்த பர்சன் வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா திரும்பி அந்த ஆட்டுக்கூட்டத்தில் கிடந்துட்டு தன்னோட வேல்யூ அவர் மனசிலாக்காமல் அங்கேயே தான் இருப்பார். ஓகே, அப்போ இவர் இனி வரக்கூடிய டைமில் இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தருவார். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு உங்களை ஒரு மதிப்பு கொடுத்துட்டாலும் இனி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. எல்லா விஷயத்தையும் திறந்து சொல்லுவார். உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இனி உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இவர் தருவார். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பட்ட வலி வேதனை இந்த பர்சன் பட்டுட்டு இருக்காங்க. இந்த கர்மாவோட எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டால் இவங்க எப்படி செல்ஃப் லவ் பண்ணுவாங்க? அப்படி கிடையாது. இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு கரண்ட் சுச்சுவேஷனில். நீங்கள் பட்ட வலி வேதனை இந்த பர்சன் இப்போ படுறாங்க. நீங்கள் பட்ட வலி வேதனை ஒருத்தவங்க மனசிலாக்கும் போதும் அவங்க திருந்துவாங்க. புரியுதுல? அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்துருப்பீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு இந்த பர்சனுக்கு இப்போ தெரியுது. இப்போ உங்களோட வேல்யூ தெரியுது. ஸோ இந்த கர்மாவோட எண்டிங்கில் இவர் செல்ஃப் லவ் பண்ணுவார். செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய டைமில் இவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். அதுவும் ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.